நல்ல வயிறு முட்டை தின்னாச்சு. ஏலாட்டங்கரியா இருக்கும் போல நல்ல அல்வா துண்டு மாதிரி வேக வச்சிருக்கா. அது என்னன்னா புழுக்கு புழுக்குன்னு வாய்க்குள்ள போயிட்டு இப்ப வயிறுல திட்டு முட்டை ஆடிட்டு கிடக்கு. என்ன செய்வேன்? வெத்தலையும் காலியா போயிட்டு அந்த பயலுக்கு போன் அடிச்சா அப்புறமா தான் வருவேங்க. இப்ப வெத்தலை போடாம எப்படி இருக்க முடியும்? குறுக்க சைக்கிளெல்லாம் முடியலையே, நெஞ்சுக்குள்ளேயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏம்மா என்ன இங்க கிடந்து தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, நல்ல சாப்பிட்டேன் பாத்துக்க. இப்ப வயிற்றுக்குள்ள திட்டு முட்டை ஆடிட்டு இருக்கு. வெத்தலை இருக்கா? வெத்தலை இல்லையம்மா, கோயில உள்ளதையும் கொண்டு வச்சிருந்தேன். நீதான் அதை எடுத்து காலி பண்ணிட்டல்ல, இனி கடையில தான் வாங்கணும். வேணும்னா சொல்லு, போய் வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், நீ என்னத்தையோ கிடந்து எழுதிக்கிட்டு இருந்தல்ல, நீயும் உன் மக்களும் போய் எழுதுங்க. நான் வேணா போயிட்டு வாரேன். நாளைக்கு பட்டு எடுக்க போதுலம்மா, அப்படியே நிச்சய வீட்டுக்கு தேவையான ஜாமாவும் வாங்கிட்டு வந்துருவோம்ல, அதான் லிஸ்ட் போட்டு அஞ்சலி எழுதிக்கிட்டு இருக்கா. போங்க போங்க, போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க. அப்ப நீ இந்த முக்கு கடையில போய் வெத்தலை வாங்கிட்டு வாங்க, போட்டி கடையில இருக்கும். ஆட்டும், போயிட்டு வாரேன். இப்ப யாரு போன் அடிக்கா? சட்டைக்குள்ள வச்சிருக்கேன். இருங்க இருங்க, ஏன் பேதி திருக்காணில கூப்பிட்டு இருக்கா? யாரும் இருக்காவலான்னு பாத்துக்குவோம். அது வேற, யாராவது வந்து ஒட்டி கேட்ட கூடாது. திருக்காணி அத்தா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் பாட்டியோ. ஆமா, நீ என்ன பண்ற? வா, அத்தைக்காரி ஆட்டுக்கறி வச்சு தந்தா, சாப்பிட்டுட்டு சேமிக்க முடியாம இருக்கேன் பாத்துக்கோ. என்னது, ஆட்டுக்கறி தின்னுட்டு இருக்கியா? உன்னைய என்ன வேலைக்கு அனுப்பி விட்டேன்? அடியே, ஏமட்டி கோவப்படுற? பின்ன கோவப்படாம உன்னை வச்சு கொஞ்சுவாங்களா? உன்னைய என்ன சொல்லி அனுப்பணும்? நீ என்னன்னா ஆட்டுக்கறி தின்ன, அவிச்ச கறி தின்னு திங்கிறத பத்தி பேசிட்டு இருக்க? லூசு கிழவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாட்டியோ? அடியாத்தி, வயசானவன்னு பார்க்காம என்ன பேச்சு பேசுறா? அடியே, நான் உன்கிட்ட வாக்க கொடுத்துட்டு தானே வந்தேன். என்னைக்கா இருந்தாலும் உன் சக்தி மாமா உனக்கு தான். நீ தான் அதுக்குண்டான ஒரு வேலையும் பார்க்கலையே, உன் பேச்சிலேயே தெரியுது நீ வெறும் டம்மி. ஆத்தாடி ஆத்தா, எல்லாம் பார்க்கதாமட்டி செய்யறேன். சரி, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் கவனிக்கிறியா? எப்படி போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற? ஏட்டி, எப்ப பார்த்தாலும் என்னைய சுத்தி ஆளுவ இருந்துகிட்டே இருக்கு. எங்கோடி உனக்கு போன் பண்ண? அங்க என்ன நடந்தாலும் கால் பண்ணி அப்பா சொல்ல சொல்லிச்சுல்ல. உனக்கு தனியா வந்து ஒரு போன் கூடயா பண்ண தெரியாது பாட்டியோ? பண்ணிட்டோம்ல டி, இப்பதான் கொஞ்சம் தனியா இருக்கேன். உன்கிட்ட பேசுறோம்ல, பேசு. சாப்பிட்டியா? என்ன உங்க அம்மா என்ன கறி வச்சா? கிளவி கிளவி, தாய் கிளவி, மறுபடியும் சோத்த பத்தியே பேசுறிய? சோத்து மாடு சோத்து மாடு. ஏம்டி திருக்காணி என்னைய ஏசிக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன வேலை கொடுத்து அனுப்பணும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட லூசு கிறுக்கி, என் பேரனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதாம்டி எனக்கு பெரிய வேலையே. உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம இந்த பங்கசம் கண் மூட மாட்டா. உன இதையே சொல்லு. சரி பாட்டியோ, உன்னைய ரொம்ப தான் திட்டிட்டேன். அங்க என்ன நடக்கு அதை முதல்ல சொல்லு. காலையில தட்டி இட்லின்னு ஒண்ணு வச்சா பாத்துக்க, அதுக்கு புதினா சட்னி ரொம்ப கொடுமையா இருக்குடி. எனக்கு வாய்க்கே நல்லா இல்ல. ஆனா மதியானத்துக்கு பரவாயில்ல, ஏலாட்டங்கரியா போட்ட சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கேம்மா. ஒரு வெத்தலை வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்ல. நான் தான் 2 ரூபாய் எடுத்துட்டு இந்த கடதனிக்கு போய் வெத்தலை வாங்க போறேன். முட்டாள் 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 கிழவி, இங்க எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா என்னன்னா நைட்ல தூக்கம் வராம தவிக்கிறாரு. அம்மா என்னடா கவலைப்பட்டுட்டு வேதனையில உட்காந்துருக்கான். நீ அங்க போய் தின்னுகிட்டு இருக்கியே. வர்ற கோவத்துக்கு உன்னை கழுத்து நடிச்சு நானே கொன்றுவேன் கிழவி. அடியே இரும்டி, ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், அவசரப்படாத. என்ன மேட்ரோ அதை முதல்ல சொல்லு கிழவி. பிபி ஏத்திக்கிட்டு இருக்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நானே அங்க வந்துருவேன். அதை தம்பி சொல்ல வந்தேன். வா, யாரு வேண்டாம்னா நல்ல முறையா வந்து பேசி இங்கே இரு. நீயும் இங்க கூட இருந்தாதான் காரியத்தை சாதிக்க முடியும். அப்ப நீ எதுக்குமே லாய்க்கப்பட மாட்ட. நாங்க சொன்ன வேலையை உருப்படியா செய்ய மாட்டேன், அப்படிதானே? அப்படி இல்லத்தா, நீ இங்க வா, உன் சக்தி மாமா கூட இரு. அப்பதான் உன் மேல அவனுக்கும் ஆசை வரும். நீ இவனை விட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்க.
அங்க இருந்துகிட்டு என் மாமா வேணும் மாமா வேணும்னா எப்படி கிடப்பான்? உன் அத்தைக்காரி கூட இருந்து அவகிட்ட 4 வார்த்தை நல்ல முறையா பேசி இரி. உன் மாமிங்கிட்ட 4 வார்த்தை நல்ல முறையா ஆசபாசமா பேச்சு கொடு. அப்பதானே உன் மேல ஒரு ஈர்ப்பு வரும். சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்கா. ஏ கிளவி கிளவி, அங்க என்ன நடக்கு? நாளைக்கு நிச்சயப்பட்டு எடுக்க போறோம் எல்லாரும். நிச்சயம் நடக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. அந்த பொண்ணு வீட்லயே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஏதாச்சும் பெருசா பண்ணி கிளவி. பண்ணு நான் என்ன மட்டும் பண்ண? நான் என்ன பேச்சு எடுத்தாலும் உன் அத்தைக்காரி ஸ்ட்ராங்கா இருக்கா. அதுக்கு மேல உன் மாமங்காரன் நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்னு இருக்காவோ. இதுல அந்த பிள்ளைய வேற போய் பார்த்துட்டு வந்தனா அவளும் நல்ல அம்சமா தான் இருக்கா. ஆ! என்னடி ஆச்சி? என்னாச்சு ஆத்தா? நீ சொன்னதுக்கு பேய் பிடிச்சிருச்சு பேய். அடியே, இங்க நடந்ததை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தானட்டி கேட்ட? அந்த பொண்ணு வீட்டுக்கு என்னத்துக்கு போன? என்கிட்டயே அவன் நல்லா இருக்கான்னு சொல்றியா? உனக்கு எம்பட்டு தைரியம் இருக்கும்? எங்க போனாலும் இங்க தானே வந்தாவணும். உன்னை உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாரு. அட கடவுளே, இது என்ன கொடுமை! என் வாயால நானே சூனிய வச்சுக்கிட்டேனே. ஏத்து இருக்கானி ஆத்தா, நான் அப்படி சொல்லலாம் டி. உனைய விடவாட்டி அவ அழகா இருக்கா. உன் கால் தூசுக்கு பெற மாட்டா. என் பேத்திதான் பேர் அழகி. நாளைக்கு பட்டு எடுக்க நீயும் போறியா? ஆமடி ஆத்தா, நான் போறேன். எங்கேயும் போய் தொலை. கோவப்படாதடி. அந்த சக்தி பயலும் இந்த பிள்ளையை விடுற மாதிரி இல்ல. நானும் அங்கங்க நோட்டை விட்டு பார்த்தேன். உங்க அத்தைக்காரியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. நீயும் இங்க வா. என்னை எதுக்கு அங்க வர சொல்ற? நான் வந்து அங்க என்ன செய்யணும்? எப்படியாவது சக்தி கிட்ட பேசுறேன். அந்த பயல 2 பொண்டாட்டியே கட்டிக்கிற சொல்லிடுறேன். உன்னையும் சேர்த்து கட்டிக்க சொல்றேன். நம்ம ஊர் உலகத்துல நடக்காததா? ஏ கிழவி, உனக்கு மூளை மங்கி போயிருச்சா? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நீ சொன்னது மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சது, நேரா உன தேடி வந்து இப்பவே உனக்கு கொல்லி வச்சிரும். ஏட்டி என்ன சொல்ற? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்க அப்பங்காரங்கிட்ட சொல்லிடாத திருக்காணி. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் உனக்கு முடிவு கட்டுறேன். போன வை. இப்ப நான் என்ன சொல்லி புட்டேன்? முதல்ல போய் வெத்தலைய வாங்கிட்டு வருவோம். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு அப்புறம் யோசிப்போம். என்னதான் வீட்ல டீ குடிச்சிட்டு வந்தாலும் கடையில குடிச்ச டீ மாதிரி இல்ல. கடையில ஒரு 2 டீ குடிச்சாதான் திருப்தியா இருக்கு. வடை வேணுமானே? வேணாப்பா, சுகர் இருக்கு. என்ன மக்கு வேணாம். என் கடை வடைலாம் என்ன மக்கு கிடையாது, சுத்தமான எண்ணெயில போடுறது. தெரியும் உங்க சுத்தமான எண்ணெய். வாங்கம்மா வாங்க. டீ 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 மசால் டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, எல்லா வகையான டீயும் இருக்கு, காப்பியும் இருக்கு. வாங்க வாங்க. நல்ல வியாபாரம் பண்றானே. டீ காப்பி அண்ணன் வாங்க. இவர் என்ன ஆடிட்டு கிடக்காரு? காலை எழுந்ததும் காப்பி, வண்டியை எடுத்தா டிராபிக், மாலை வரைக்கும் டார்ச்சர், கிழிஞ்சி போச்சே டவுசர், என்னடா பொழப்பு இது? ஒரு டீ போடுங்க. என்ன டீனே? மசாலா டீயா இஞ்சி டீயா? சாதா டீயே போடுப்பா. என்ன சேகரு, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னமோ போகுது மாணிக்கண்ணே. மேனேஜர் வேற ஒரே தொல்லை, என்னத்த சொல்ல. ஆமா என் கம்பெனிலயும் அதேதான். டீ ரெடி ஆயிட்டா இப்படி கொதிக்குதுனே. இருங்க. இந்தாங்க சூடான சுவையான டீ. டீ டீ டீ, இங்க வாயா, இந்த சாயா. காப்பிக்கு கடன் இல்லை, என்கிட்ட டிஸ்கவுண்ட் இல்லை. பார்த்து உரிங்கனே, மொத்தமும் தண்ணி. அதான் குடிக்கச்சிலேயே தெரியுத. நம்பி வாங்க, கிளாஸ வச்சுட்டு போங்க. டீ 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 டீய சொல்லு, டென்ஷனை தள்ளு. டீய வாயில வை, கவலையே கால்ல வை. அண்ணாச்சி டீ குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? ஆத்தி கொடுத்தா ஊத்தி குடி. வேண்டாம் தம்பி, டீ குடிக்கிற பழக்கம் இல்ல. கோயில் பூஜை முடிஞ்சு இப்பதாப்பா வீட்டுக்கு போறேன், வழிய விடு. என்னது, டீ குடிக்க பழக்கம் இல்லாமையா என் கடை முன்னாடி வாரீங்க? உங்களுக்கு இங்கிட்டு வழியே இல்ல, அந்த பக்கம் போங்க. ஏ தம்பி, அந்த பெரியவரை புடிச்சு வச்சு என்ன பேசிட்டு இருக்கா? அவர் நம்ம கோயில் பூசாரி, விடு. போலாம். ரைட். அடிச்சு ஊத்த நாங்க ரெடி, புடிச்சு குடிக்க நீ ரெடியா?
என்ன சொல்றீங்க? டீ தான், டீ டீ டீ. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுங்க. வாங்க வாங்க வாங்க, ஸ்ட்ராங் டீ. என்ன பேச்சு பேசுறான்? இவனுக்குலாம் வாய் வலிக்குமோ வலிக்காதோ? புதுசா கடையை போட்டிருக்க, வியாபாரம் ஆக வேண்டாமா? அப்புறம் எல்லாரும் நீங்க அந்த பழைய கடைக்கு போயிட்டீங்கன்னா எப்படி? இனி எல்லாரும் டீ குடிக்க நம்ம கடைக்கு தான் வரணும். முனியாண்டி என்ன டீ கடை லீவுங்கிறதுனால இங்க வந்தோம். இவன் என்ன வரத்துக்கு வாரான்? ஐயோ, மழை கூறாப்பா இருக்கேன். நான் வேற ஏசியை வாங்கி வச்சிருக்கேன். என்ன சமூகம் ஏசி எல்லாம் வாங்கியிருக்க? கரண்ட் பில் ரொம்ப வருமே. அது வந்தா வந்துட்டு போகுது, வெக்க தாங்க முடியல. மனுஷன் ராவும் பவுனும் வேலையை பார்த்துட்டு வந்து தூங்க வேண்டாமா நிம்மதியா? என் பொண்டாட்டி பிள்ளைல ஏசி வாங்க சொல்லி கேட்டுட்டே இருக்கு. நான் தான் வாங்காம இருக்கேன். ஒரு 2 மாசம் வெயில் கண்டு எவன் அதுல போய் துட்டு போடுறான். எப்ப இஎம்ஐலயே வாங்கினேன்? ஆமா அண்ணாச்சி, 5 ரூபா கட்டி பஜாஜ்ல வாங்கியிருக்கேன். ஏன் தம்பி, நீதான் வாரத்துல பாதி நாள் வேலைக்கே போக மாட்டேங்கிய, எப்படி கட்டுவ? இஎம்ஐல வாங்கினா ஒரு நாள் கட்டடாலும் ரொம்ப போட்டுருவானே வட்டிய. ஆட போவாங்கண்ணே, யாரு கட்ட போறா? 3 மாசம் நல்லா யூஸ் பண்ணுவேன். பணம் கட்டலன்னா அவனே வந்து கழட்டிட்டு போயிருவான். அதுக்குள்ளேயும் கோடை வெயிலும் முடிஞ்சிரும். அடேங்கப்பா, நீங்க பெரிய ஆள்னே. கரண்ட் பில்லு யார் சமூகம் கட்டுவா? அதுவும் இஎம்ஐலயே சேர்த்து தருவாங்களோ? ஓ காட், அத பத்தி நான் யோசிக்கலையே. நம்ம கடை டீயை போட்டு தெம்பா உட்காந்து யோசிங்கண்ணே. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். நானு வரேன், பின்னால நீ வர, எல்லாமே கூடி வர எனக்கு உன்ன பிடிக்குதே. பொல்லாத நேரமெல்லாம் இல்லாம போயிடுச்சு, சொல்லாமல் சேர்த்து வச்ச கனவுகள் பழிக்குது. இந்த நாய் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு நாய் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அம்மா தான் வளர்க்கவே விட மாட்டுக்கா. ஏன் தான் அம்மா இப்படி பண்றாளோ? அம்மா என்னடி பண்ணா? ஏம்மா நீ எப்ப வந்த? போன் தான் நோண்டிட்டு இருக்கேன். போன் நோண்டிட்டே கடை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கொல்லி கட்டையை அடுப்புல தூக்கி வைக்கேன். கொல்லி கட்டையா? அப்பா 15,000 கொடுத்து வாங்கி வந்திருக்கு, நீ அடுப்புல போடுவியோ? எந்த நேரமும் அதையே கையில வச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் செய்வேன். ஏ அம்மா, என்ன இடியா இருக்கு? ஆடியில துணி கிடக்கட்டி, தூரல் விழுறதுக்குள்ள இப்ப எடுத்துட்டு வா. ஏம்மா, இதுக்கெல்லாம் உனக்கு நான் தேவையோ? அவளை போ சொல்லு. மூத்த பிள்ளை இடிக்குள்ள போனா இடி தலையில விழுந்துரும். அதெல்லாம் ஒண்ணு விழாதே, இப்ப எடுத்துட்டு வா. எம்மா, என்னம்டி நொம்மா? அந்த பிள்ளை காலையில இருந்து எனக்கு பாத்திரங்கள் எழுதி தந்திருக்கு, வீடு தூத்து போட்டிருக்கு. நொம்மா வாமல நொம்மா, பேசிட்டு நிக்காம சீக்கிரம் போட்டி. துணி மட்டும் நனைஞ்சது, உன்னை பிச்சு எடுத்துருவேன். போறேன். துணி காய போடுறதுக்கு என்னைய தான் அனுப்புனேன். துணி எடுக்கிறதுக்கு அவளை அனுப்ப வேண்டியதானே? இந்த வீட்ல எல்லாமே நான் தான் செய்யணும். எல்லாம் இவ செஞ்சு கிழிச்சா. போன் ஓடிட்டு இருக்கவளுக்கு துணி எடுக்கிறதுக்கு வலிக்கு. காத்து ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கே. கொஞ்ச நேரம் இங்க நிப்போம். அக்னி வேலையும் மழை பெய்ய போது செம்மையா இருக்கும். சோனி கூட்டு வந்திருக்கலாம். சோனி, ஈ குச்சி மேல வா, கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. மூத்தவளை வாரியில கொண்டு வந்துருவேன். அம்மா காதுல விழுந்துருச்சா செத்தோம். என்ன டீ எதுக்கு கூப்பிட்ட? காத்து பாருட்டி, நல்ல ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கி. அதான் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசலாம்னு கூப்பிட்டேன். ஆமாக்கா, நல்லா ஜாலியா இருக்கலாம். நேத்து வரைக்கும் வெயில் அடிக்குன்னு புலம்பணும். இன்னைக்கு பாரு மழை பெய்ய போகுது. மழையில குளிப்பு மாட்டி? அம்மாக்கு தெரிஞ்ச கொண்டு எடுத்துருவா. கேட்டு வாயம் டீ, நீ சொன்ன அம்மா கேப்பா. ஆமா அம்மா கேப்பா. எனக்கு வாரலடி வாங்கி கொடுக்குறதுல இந்த வேலையை பார்க்க. ஏட்டி, உங்களை துணி எடுக்கிறதுக்கு அனுப்புனா இங்க நின்னு கதை விட்டுட்டு அலையறீரோ? எம்மா, கொஞ்ச நேரம் இங்க நின்னு பாருமா. மழை தூறல் விடட்டும், எடுத்துட்டு கீழே ஓடி வந்துடுறோம். அதான் நல்லாதான் இருக்கும். மழை பெஞ்சா துணி அம்புடு நனைஞ்சிரும். ஆளுக்கு 2 எடுங்க. மேகம் கருக்குது தக்கச்சி. எம்மா, அடிக்கிற மழைக்கு சுட சுட காப்பியும் பஜ்ஜி இருந்தா நல்லா இருக்குமா? செஞ்சு தாயேன். அண்ணா, மழையே வந்துருச்சு. சீக்கிரம் எடுங்கடி துணியே. ஏமா, டீயும் பஜ்ஜியும் சுட்டு வைமா. வாழைக்காய் எல்லாம் உருளைக்கிழங்கு தான் இருக்கு. பரவாயில்லமா, உருளைக்கிழங்கு அப்பளம்லாம் போட்டு செய்யி. நாங்க துணி எடுத்துட்டு வரோம். சரிடி, சீக்கிரம் வாங்க. எடிட்ரம் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கல. ஆமாட்டி, 2 நாள் மழை இருக்குல்ல, நாளைக்கு குளிச்சுக்கலாம். சீக்கிரம் துணி எழுதிட்டு வாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர்ல மழையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தான் நல்ல மழை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ, பை.